ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்லையும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நம்ம பெட்ரோல் எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சேவ் பண்ணுன்றது சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் நான் கேரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சோலோவாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன நைஃப் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ட்ரிப்பு போகும்போது பைக்கில் என்னென்ன செக் பண்ணுற விஷயம் வந்து சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 50 vlog தள்ளி வந்துட்டோம். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா ட்ரிப்பில் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த விளாக் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளா ட்ரிப்போட பட்ஜெட் விளாக் தான். ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா பட்ஜெட் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணோம் ரைடு பண்ணும்போது, அதுக்கப்புறம் பைக்கில் என்னென்ன செக் பண்ணோம் ரைடு பண்ணும்போது நிறைய திங்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ சேனல் கேர் ஆப்பு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டுக்கோங்க. உங்கள் அன்பாதில் போய் கொடுத்துட்டுங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட்லேருந்து ஆரம்பிப்போம். நிறைய பேர் பட்ஜெட் கேட்டதுனால பட்ஜெட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். நம்ம என்னென்ன செலவு பண்ணோம், எங்கெங்கே வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட நான் எழுதி வச்சுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் ஒரு பெட்ரோல் பங்க்லையும் ஒரு பில்லு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு. ஸோ இதில் பிரிண்ட் போயிடுச்சு. ஆனால் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்லையும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து கணக்கு கரெக்டாக இருக்கணும், நம்ம எங்கே வந்து காசை வந்து லூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை திருத்திப்போன்னு சொல்லிட்டு ஒரு கணக்குக்காக எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டேன், எல்லாமே இது பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரோல் வந்து ஆரம்பிப்போம். ஸோ பெட்ரோல் எவ்வளோ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காட்டாங்குளத்தூர் ஆரம்பிச்சோங்க பெட்ரோல் போட. ஸோ ட்ரையில் தான் போட்டோம். கரெக்டாக வண்டி காட்டாங்குளத்தூர் போகும்போது ட்ரை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1000 rupees கிடச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 கிடச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1168 rupees கிடச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 553 rupees கிடச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1610 rupees கிடச்சோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4831 rupees ஆச்சுங்க. ஸோ இது வந்து 4831 வந்து 4 டேஸ்க்கான பெட்ரோல், ஃபுல் பெட்ரோல் 4 டேஸ்க்கான பெட்ரோல் எல்லாமே சேர்த்து தான் 4831 வந்துச்சு. ஸோ இதில் சேவ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கொஞ்சம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ பெட்ரோல் போட்டு எனக்கு இன்னும் அரை டேங்க் கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து மிச்சமாயிடுச்சு. ஸோ அது எனக்கு ப்ளஸ்ஸு தான். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸில் என்னென்ன செலவு பண்ணேன் பார்த்தீங்கன்னா 190, 30, 384 அப்புறம் 80. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 684. நான் 4 நாளைக்கு 684 தான் செலவே பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு. நான் வந்து நிறைய செலவு பண்ணல ஸ்நாக்ஸுக்கு. இதில் வந்து நான் நிறைய சேவ் பண்ணேன் ஸ்நாக்ஸில். நான் இருங்க உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரூம் அண்ட் ஃபுட். இதில் தான் எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் இதில் தான் ஹை ஆயிடுச்சு எனக்கு. ஸோ என்னால் அங்கே சேவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் கோஆர்டினேட்டரோட போயிருக்கோம், நம்ம வந்து ரைடிங் குரூப்போட போயிருக்கோம்னால அவங்க சொல்கிற அமௌண்ட் தான் நம்ம கொடுத்தானோம். ஃபர்ஸ்ட் வந்து 2000 வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2550 rupees ஆயிடுச்சுங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு. ரூம் அண்ட் ஃபுட்டுக்கு மட்டும் 2550 rupees ஆயிடுச்சுங்க. ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 500 எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன்னா சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், லவங்கம் அம்மா கேட்டிருந்தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ அது 1000 ரூபாய். ஸோ அதை நான் சேர்க்கல, பட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அது சேர்க்காம பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 8065 rupees ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபுல்லாக சேர்த்து 8065 rupees ஆச்சு. இதில் நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரூம் தென் ஃபுட், இந்த ரெண்டுத்துலேயும் நான் சேவ் பண்ணிக்கலாம். வந்து இது எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. நம்ம வந்து ரைடிங் குரூப்பில் போகிறதுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அது கொடுத்து தான் ஆகணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சேவ் பண்ணன்றது சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் நான் இங்கேருந்து வந்து நான் ஸ்டாப் ரைட் பண்ணேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ₹1 செலவு இல்லை. ஒரே ஒரு தண்ணி பாட்டில் ₹20 செலவாயிடுச்சு. நிறைய பேர் வந்து தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டீங்க, திருப்பி இன்னொரு இடத்துக்கு போய் பாட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கின பாட்டிலே அடுத்த பெட்ரோல் பங்கில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நிறைய சேவ் பண்ணேன். நான் நான் ஸ்டாப் ரைட் பண்ணதால எங்கேயுமே நிப்பாட்டல. ஸோ எனக்கு எங்கேயுமே ஸ்நாக்ஸ் இல்லை. திருச்சி போய் ரீச் ஆகிற வரைக்கும், ஏன் நாமக்கல்ல அந்த ரைடிங் குரூப்பில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் நான் எங்கேயுமே ஸ்நாக்ஸ்க்காகவோ டீக்காகவோ எதுவுமே நிப்பாட்டாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே செம்மையாக சேவ் ஆயிடுச்சு காசு. தென் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் சாப்பிடுவேன். தள்ளுவண்டி கடையிலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆயிடுச்சு. சின்ன சின்ன கடைகள் பார்த்து தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அதில் எனக்கு மேஜராக வந்து அமௌண்ட்டு சேவ் ஆச்சு. இன்னொரு இடத்துல நான் சேவ் பண்ணேங்க. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்த பிளேஸுங்க. ரெஸ்ட் எடுத்த பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ப்ரோ வீட்டில் ஸ்டே பண்ணோம். பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா நான் நைட் கொஞ்சம் நேரம் தூங்கி அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீராம் ப்ரோ வீட்டில் கொஞ்சம் ஸ்டே பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் எதுவும் எக்ஸ்பென்ஸ் இல்லை. நைட்டு டின்னரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஸ்டே வந்து நம்ம அங்கேயே பண்ணோம். அடுத்த நாள் மட்டும் தான் நம்ம வால்பாறையில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். அந்த 1 டேக்காக தான் 2550 rupees ஆச்சு. அது ரொம்ப ஹையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அது நம்ம கம்மி பண்ணியிருக்கலாம், பட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் நான் கேரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் மஸ்ட்டுங்க. உங்ககிட்ட ரைடிங் ஜாக்கெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உள்ள ஒரு டிஷர்ட் போட்டுக்கோங்க. மேலே ஒரு திக்கான ஷர்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. நம்ம எங்கேயாவது இன்கேஸ் கீழே விழுந்துட்டோம்னா அது நம்மளை கொஞ்சமாச்சு காப்பாற்றும். ரைடிங் கீர்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சேஃப்டி தான். ரைடிங் கீர்ஸ் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்டா நீயே க்ளவுஸ் போடாமல் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது என் ரைடிங் க்ளவுஸ் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை. நான் வேறு ரைடிங் க்ளவுஸ் பார்க்கணும்.
கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குது. அதனால் வந்து நம்ம வேறு ரைடிங் க்ளோஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட் இருக்கணும். ரைடிங் பேண்ட் இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க. என்கிட்டயும் ரைடிங் பேண்ட் கிடையாது. நான் வந்து திக்கான பேண்ட் போடுவேன், இல்லைனா வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுப்பேன், இல்லை லூஸான பேண்ட்லேயே திக்கான பேண்ட் போடுவேன். ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஷூஸ் மஸ்ட்டுங்க. ஷூஸ் கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க, அதுதான் நல்லது. அது கூட ஒரு ஸ்லிப்பர்ஸ் வந்து ஒரு கவரில் ஏதாவது போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்தீங்கன்னா ஷூ வந்து எல்லா இடத்துலையும் போட்டு நம்ம சுத்த முடியாது. இன்கேஸ் ஷூ வந்து ஈரம் ஆயிடுச்சு, நம்மளால் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியலன்னா நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் போய் ஆகணும். என் ஷூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட் ஆயிடுச்சு. என்னால் வந்து இந்த ஷூ எடுத்துகிட்டு எங்கேயுமே போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் மேனேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. என்னென்ன வேறு என்ன கேரி பண்ணுன்றது பட்சத்தில் ரோப் ஒன்று கேரி பண்ணிக்கணும் மஸ்ட்டு. தென் வந்து பஞ்சர் கிட், உங்களால் முடிஞ்சால் பஞ்சர் கிட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 ரூபீஸ் கிட்ட ஆகும், நீங்கள் வெளியில் ஏதாவது போடுறீங்கன்னா. இதே நீங்கள் பஞ்சர் கிட்டே பார்த்தீங்கன்னா 120 130 சம்திங் தான் இருக்கும். இன்கேஸ் 3-4 பஞ்சர் ஆகிடுச்சு நம்ம பைக்குக்குன்னா நம்ம வந்து நம்மளே பஞ்சர் போட்டுக்கலாம், நம்மளுக்கு அந்த மணி சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் லூப் மஸ்ட்டுங்க. செயின் லூப் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான திங் என்ன தெரியுமா? கேஷ் கேரி பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கேஷ் கேரிக்கும். ஏன்னா அதிரப்பள்ளி, வால்பாறை, கேரளா நான் உள்ளே போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டவர் கிடையாது. ஜிபே எதுவும் ஒர்க் ஆகல, கார்டு எதுவுமே இல்லை. ஸோ கேஷ் மட்டும் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய இடத்துல கேஷ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ மேஜராக வந்து கொஞ்சம் கேஷ் கேரி பண்ணிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு சேஃப். தென் வந்து ரோப்பு மஸ்ட்டாக கேரி பண்ணிக்கோங்க. ஏன் ரோப் மஸ்ட்டாக கேரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோட பேக்கை வந்து சேடல் பேக்கு ரோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் நான் கட்டியிருந்தேன். இன்கேஸ் அது பிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ரோப் மட்டும்தான் உதவும், ரோப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோப் ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோவாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன நைஃப் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான திங்குங்க. ஸோ நைட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுவீங்க, சின்ன ஒரு நைஃப் நம்ம சேஃப்டிக்காக பாக்கெட் நைஃப் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க சோலோவானா. நம்ம ஒரு ட்ரிப்பு போகும்போது பைக்கில் என்னென்ன செக் பண்ணுறோன்ற விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணுங்க, இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலண்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷரும் செக் பண்ணணும். தென் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து பைக்கோட செயின் வந்து லூப் பண்ணியிருக்கா, தென் பைக்கோட செயின் வந்து டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டான டைட்டில் இருக்கா, இல்லை ரொம்ப லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கூடவே ஒரு லூப் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து லூப் பண்ணிகிட்டே இருங்க, நல்லது அது. ஸோ நான் வந்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்போ வந்து லூப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டோட்டலாக நான் ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1450 கிட்ட இருக்கும் ரவுண்டாக. ஸோ எனக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பட்ஜெட்டோட பிளானுங்க. ஸோ நிறைய கொஞ்சம் சேவ் பண்ணேன், கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேவ் பண்ண பார்ப்போம். இந்த ட்ரிப்பில் நிறைய பாடங்கள் கற்றுக்கினேன், நிறைய அட்வென்ச்சரஸான ஒரு விளாக்லாம் நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அனுபவம் கிடச்சிது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் சொல்லியும் கொடுத்தேன் மற்றவங்களுக்கு. விளாகிங்லேயும் சரி, பைக் ரைடிங்லேயும் சரி, ஆஃப் ரோடிங்லேயும் சரி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விளாகு. என் லைஃப்லேயே ஒரு நல்ல அட்வென்ச்சரஸான ஒரு ரைடுனா எனக்கு தெரிஞ்சு இந்த கேரளா அதிரப்பள்ளி தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். கிளைமேட், அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டு வேறு லெவலுங்க. இது வரைக்கும் நான் மலையில் இவ்வளோ நேரம்லாம் ட்ராவல் பண்ணதே இல்லை. மழை பெஞ்சா இங்கே ஓரமாக நின்றுப்போம். பட் அந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப 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 பிடிச்ச ப்ளேஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ உங்கள் அன்பாதிரமே கொடுத்துட்டு இருங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க போகிறோங்க. ஸோ எல்லாமே உங்கள் அன்பு ஆதரவுனால தான். ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோவும் இன்னொரு 2-3 வீடியோஸில் வந்துடும். ஸோ அதோட வீடியோவும் கூட சீக்கிரம் வரும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 50 விளாக் தள்ளி வந்துட்டோங்க. 50 விளாக் போட்டிருக்கேன். நானும் யோசிச்சு பார்த்தேன், 50 விளாக் போட்டிருக்கேன் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு. 10 விளாக் போடும் போதே கை விட்டுலாம், யூடியூப் விளாக் செட் ஆகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 50 விளாக் தாண்டி போயிட்டுருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும், சில நேரத்தில் அப்பாக இருக்கும். அது ஒரு மாதிரி மைண்ட் செட் எப்படி தாங்க. ஏன் சில நேரத்தில் வந்து என்னால் எடிட் பண்ண முடியாது, வேலைக்கு போயிட்டு வரேன். இப்பயும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா காலையில் 6 மணி ஷிஃப்ட்டு முடிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock தூங்காமல் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு திருப்பி ஆஃபீஸ் போகணும். ஸோ நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டம் தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கம் வரப்போகுது. அதுவும் நான் உங்ககிட்ட மட்டும் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோன்றது இதுக்காக பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ விடாமல் ஒரு வீடியோ போடுவேன். சில நேரம் கஷ்டமாக இருக்குங்க. வேலைக்கு போயிட்டு வந்து தூங்க முடியாமல் நல்லா தூங்கிடுவேன். எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளாக்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போவோம். 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் போவோம். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு விளாக் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட யூடியூப் ரெவன்யூ விளாகும் வரக்கூடிய சீக்கிரம். சேனலுக்கு யாராவது சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா தட்டுக்கோங்க. அன்பாதிரப்பையும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.